தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனின் வார்த்தை 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த பரிசுத்த வேதாகம வசனங்களை சிறு வயது முதலாக மனனம் செய்து வருகிறோம். உதாரணமாக சங்கீதம் 23 அனைவரும் அறிந்ததே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேத வசனம் வேத ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. நாம் காண்கிறோம், பல மனிதர்களை கொண்டு இந்த வேத வசனங்கள் எழுதி நமக்கு தேவன் கொடுத்திருந்தாலும் அது அனைத்தும் தேவனின் பரம சித்தத்தாலும் தேவ ஆவியானவராலும் அவர்கள் இந்த வசனங்களை நமக்கு எழுதி தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் நம் மீது எவ்வாறாக உள்ளது, அவர் நம்மை எவ்வாறாக அன்பு செய்கிறார் என்பதை உணர்த்தவும், நமக்கு போதனைகளை சொல்லவும், ஆலோசனைகளை தரவும் இந்த வேத வார்த்தைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. நாம் இந்த வேத வசனங்கள் கொண்டு நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய புத்தியையும் நம்முடைய அறிவையும் தெளிய வைக்கிறதாக, நாம் இந்த உலகில் எதற்காக வந்தோம், எதற்காக இருக்கிறோம், நாம் எங்கு செல்கிறோம், நாம் எவ்வாறாக இருப்போம் என்றும் இந்த வேத வசனம் தேவனை பற்றியும் உலகத்தின் மற்ற காரியங்கள் பற்றியும் தேவனுடைய பரிசுத்தம் தேவனுடைய பரலோகம் அனைத்தையும் இந்த வேத வசனங்கள் கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்வில் இந்த வேத வசனங்கள் தேவனுடைய முழு அதிகாரமும் கொண்டுள்ளதாக இருக்கிறது. நாம் இந்த வேத வசனங்களை நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். அவர்களும் சிறு வயது முதல் கொண்டு அதை மனனம் செய்து அவர்களுடைய இருதயத்தில் நிறுத்தி வைக்கத்தக்கதாக அவர்களை நாம் ஊக்குவிப்போம். தேவன் தம்முடைய கிருபையும் இரக்கமும் நம்மேல் பாராட்டுகிறார். தம்முடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். நாம் அவரிடம் நம்மை தாழ்த்துவோம். அவர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துவார். தேவ வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம். ஆமீன்.